ஹாய் விவர்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னாக்கா, வெறும் வயிற்றில் என்னென்ன சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும். நிறைய பேர் வெறும் வயிற்றில் என்ன சாப்பிடணும்னு தெரியாமல் நிறையா சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அவங்களுக்கே தெரியாமல். எப்படின்னா, நம்ம சாதாரணமாக எது உட்கொள்ளணும், எது உட்கொள்ளாது, எது சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ணும், எது சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் அது வெறும் வயிற்றில் சாப்பிட்றாங்க. அதனால் நிறையா பிரச்சனைகள், அல்சர் மற்ற பிரச்சனைகள் வர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதை வீட்டில் பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பொருள் இருக்குது. மெயினான 10 பொருள் என்ன, அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒன்றாவது சோடா, வயிற்றில் உள்ள ஆசிட்டுடன் கலந்து அதனால் குமட்டல் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது தக்காளி, இரைப்பையில் சுரக்கும் ஆசிட்டுடன் இணைந்து அதனால் கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கி அதனால் வயிற்றில் கற்களை கூட உருவாக்கும். 3. மாத்திரைகள், அவை வயிற்றில் உள்ள படலத்தை அரிப்பதோடு வயிற்று அமிலத்துடன் கலந்து உடலில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும். 4. ஆல்கஹால், அதில் உள்ள சேர்மங்கள் வயிற்று படலத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும். இப்படி நீடித்தால் வயிற்று படலம் அரிக்கப்பட்டு மிகுந்த அபாயத்திற்கு உள்ளாக்கக்கூடும். 5. காரமான உணவுகள், வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும். 6. காஃபி, அதிலுள்ள காஃபைன் தீவிரமாக பிரச்சனைக்கு உள்ளாக்கிவிடும். எனவே 1 டம்ளரோ 2 டம்ளரோ தண்ணீர் குடித்த பின் காஃபி குடிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள். 7. டீ, டீ காஃபி போலவே, அதுவும் 1 டம்ளர் தண்ணியோ 2 தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் குடிங்க, வெறும் குடிக்காதீங்க. 8. தயிர், அதில் உள்ள நல்ல பாக்டீரியாவானது வயிற்று படலத்துடன் சேர்ந்து வினைபுரிந்து வயிற்று உப்பசத்தை ஏற்படுத்திவிடும். 9. வாழைப்பழம், வாழைப்பழத்தில் உள்ள மக்னீசியம் உடலில் அதிகரித்து கால்சியம் மற்றும் மக்னீசியத்தை ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும். 10. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, இதில் உள்ள டானின் மற்றும் பெக்டின் குடல்வாலை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்க செய்து நெஞ்செரிச்சலை ஏற்படுத்திவிடும். பார்த்தீங்கள்ல, இந்த மாதிரி உணவுப் பொருளாக நீங்கள் எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிங்க. ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே தண்ணி குடிச்சிங்க. வெறும் வயிற்றில் தண்ணி ஃபஸ்ட்டு மஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான பொருள். தண்ணி குடிச்சிங்க. தண்ணி குடிச்சிட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது. மோஸ்ட்லி இந்த பொருள், எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷமோ அதுக்கு பிறகு எது வேணால் எடுத்துக்கங்க. எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கலாம். இது அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.